என்னதான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் டீஆர்டரைசர் இருந்தாலும் சில ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற சிம்பிள் டிப் தான் பேக்கிங் சோடா வைக்கிறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது பேர் பார்த்தீங்கன்னா கூல் மாமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதுனா நமக்கு இது வந்து மந்த்தோடு மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. ஸோ மந்த் இதில் தெரியுதுங்கிறனால நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சோடா உப்பு இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா, அது போட்டால் போதுங்க. ஓவர்ஃபில் பண்ணிட வேண்டாம். இதோட பாடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 150 கிராம்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மேலே இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு, அது வழியாக அவங்களுக்கு வந்துடும். ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம மந்த்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேங்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து மே மந்த்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வெண்ணிலா எசன்ஸும் போட்டோம்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும் போது எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆங்க்ரி மாமா, இது அவன் க்ளீன் பண்ணுறதுக்கு பின்னாடி வினிகர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வாட்டர் ப்ளஸ் வினிகர் ஆட் பண்ணால் நமக்கு அவன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.